அப்படி மண்ணா கிடக்கு உள்ள போயிட்டு நினைச்சீங்க சுத்தமா தலைவா சுத்தி இப்படிதான் இருக்கும். சுரவி பெட்ரோல் காலி அங்கே வண்டி போனவங்க 200 கொஞ்சம் பார்த்து தெரியும். அப்படி மண்ணா கிடக்கு உள்ள போயிட்டு நினைச்சீங்க. ஆமா இது என் வண்டி இல்ல, இங்க சைட்ல பாரு ஃபுல்லா மண்ணா இருக்கு. இப்ப வேணாம், அப்புறமா அதெல்லாம் பண்ணலாம். இந்த வண்டி நல்லா இருக்கு, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வைப்ரேஷன் தான் வந்து இந்த வண்டியில் ரொம்ப மோசமாக இருக்கு. ஹைவேல வந்து ஐடியல் ஸ்பீட் 80 போனீங்கன்னா வைப்ரேஷன் இருக்காது இல்லை, ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓரளவு. நீங்கள் 80 தாண்டி போனீங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இதே வெர்ஷன்ல வந்து கிளாசிக் ஓட்டி இருக்கு. அந்த கிளாசிக் வந்து 60க்கு மேல போனாலும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இதுக்கு அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இல்லை, மேபி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃபுட் பேக்ஸ்ல நல்லா வைப்ரேஷன் தெரியுது, ஆனால் ஹேண்டில் தெரியல அவ்வளோவா இருக்கு, அவ்வளோவா தெரியல கம்பேர்ட் டு கிளாசிக். இப்போ வர ஜே சீரிஸ் வந்து வைப்ரேஷன் சுத்தமா தலைவா. அப்பா இப்போ வர ஜே சீரிஸ்ல வந்து வைப்ரேஷன் இருக்காது. இதுதான் பிரச்சனை. ரோடு வந்து ஹைட்ல தான் கட்டியிருப்பாங்க. ஒரு ரோடு விட்டு கீழே இருக்குன்னா ஒரேடியா கீழே தான். கவனமா ஓட்டணும். அந்த நைட்டெல்லாம் அவாய்ட் பண்ணும் இந்த மாதிரி ஹைவேஸ். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை ரோட்ல. ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காது. அந்த ஆப்போசிட்ல வரவங்க எல்லாம் ஹைபீம் அடிப்பாங்களா, அதனால வந்து ஒண்ணுமே தெரியாது ரோட்ல. Hello everyone, welcome from சிவகாசி. இப்போ சிவகாசி மேலேசர் ரோட்ல இருக்கேன். சென்னை தாண்டி வெளியில வந்தாலே யார் ஒரு ஆள் கூட நான் ஹெல்மெட் மாட்டி பார்க்கல. யாருமே இங்கே ஹெல்மெட் மாட்டல. இங்கதான் வயசு நான் விழுந்தேன் கீழே, கால் அடிபடிச்சு. நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன். டேர்ன் அடிச்சுட்டு இதே மாதிரி அந்த சைட் டேர்ன் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். டேர்ன் அடிக்கும் போது ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக வந்தார். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கால்டே இடிச்சிட்டார். நல்லா பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்து, பைக் ஒரு சைடு கீழே விழுந்து. அப்போ நான் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வச்சுருந்தேன். அதுதான் என் ஃபேவரட் வண்டி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவோம். பெட்ரோல் போட்டு ஒரு வாரம் சுற்றும். அந்த 100 ரூபாய்க்கு ஒரு வாரம் போகும். அவ்வளோ பைக் சுற்றும் அந்த வண்டி. இங்கே நிற்கிறாங்கன்னா இது வந்து ட்ரெயினுக்கான டிராஃபிக். நான் ஒரு 15 இயர்ஸாக நான் வந்து சிவகாசியில் முன்னாடி இருந்தேன். சிவகாசியில் டிராஃபிக் ஆகிற ஒரே இடம் இந்த இடம் தான். எதுக்குன்னா அது ட்ரெயினுக்கு தான். கேட்டு போட்டுருவாங்க ரொம்ப நேரம் முன்னாடி.
நம்ம தான் பைக் வச்சுக்கோங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் மாடு போயிட்டே இருக்கு. இது வந்து சிவகாசி டு திட்டங்கள் அவுட்ரு போகிற வழி டுவர்ட்ஸ் விருந்தங்கள் போகிற வழி. ஓப்பன் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. ஆக்சுவலி இந்த கூட்டம் கம்மி, இதுக்கு மேலே ஆகும் காலையில் வந்தீங்கன்னா. மொத்தமாக 2-3 ட்ரெயின் தான் இந்த இடத்துல. அண்ட் இங்கே எப்படி இருக்குன்னா, இது வந்து திருத்தங்கல் ஸ்டேஷனா, இங்கே 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே வந்து சிவகாசி ஸ்டேஷன், அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கும். இங்கேருந்து எட்டி பார்த்தா சிவகாசி ஸ்டேஷன் தெரியும், சிவகாசி எட்டி பார்த்தா திருத்தங்கல் ஸ்டேஷன் தெரியும். ஆனால் கேமரா தெரில, பட் தெரியாது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து திருத்தங்கல். இதுதான் வந்து நான் இருந்த ஏரியா, முன்னாடி ஒரு காலத்தில் இந்த ஏரியா சொல்ல. இங்கே லைஃபே வேற மாதிரி இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லான லைஃப். கேட்டால் சென்னையோட இங்கே தான் பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். சென்னையில் வந்து ஓடி உழைக்கிறது, இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக நிதானமாக இல்லை வேலை பார்க்குறது, இந்த மாதிரி தான் இருக்கும். கிராமம் தான் மோஸ்ட்லி, ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஆன் டவுன் சொல்லலாம். ஜாலியாக இருக்கலாம் இங்கே, ஜாலியாக இருந்தோம் நாங்கள் இங்கே. காலேஜ் போகணுமா, ஈவினிங் வண்டி எடுத்து ஊர் சுற்றணுமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருந்தோம். அது ஒரு வாழ்க்கை. இப்போ அந்த வாழ்க்கை இல்லை. இதுக்குள்ளே போனால் தான் என் வீடு. இதுக்குள்ளே ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோம். இல்லை இங்கே ஒரு கோயில் இருக்கும், நல்ல கோயில், அழகான கோயில். பாறையில் மலை குன்று இருக்கும், குன்றுக்குள்ளே கட்டியிருப்பாங்க அந்த கோயில். இதுதான் அது. எல்லா சாமியும் வந்து அப்படியே கேவ் மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். யாருமே ஹெல்மெட் போடல. சிட்டிஸில் ஓகே, டவுனில் வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணலாம் எல்லாம் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறது. ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி 4-5 இடத்துக்குலாம் பிடிப்பாங்க. லேக்டரி ஹெல்மெட் அங்கே 4-5 இடத்துக்கு பிடிப்பாங்க. அதனால் அங்கே மட்டும் ஹெல்மெட் போட்டுக்குவாங்க, மற்ற இடத்துல ஹெல்மெட் கழட்டிக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஹெல்மெட் வந்து எப்பவும் போட்டுருக்கோம். மதுரை, திருச்சி, ராமேஸ்வரம் நிறைய சேஞ்சஸ் ஆச்சு. நான் இங்கே வந்து ஒரு நல்லா ஐ மீன் வந்திருக்கேன், ஆனால் எதுவுமே போனதில்லை, எதுவும் பார்த்ததில்லை. இந்த வழியும் முடிச்சுட்டு போயிடுவேன். இன்னைக்கு தான் போய் வந்து உள்ள லைட்டாக பார்த்துக்கிறதுனால என்ன தெரியுதுன்னா, நல்லா சேஞ்ச் ஆச்சு சிவகாசி. முன்னாடி மாதிரி இல்லை, நிறையா கமர்ஷியலைஸ் ஆச்சு. கேஎஃப்சி வந்துருச்சு எங்கள் ஊரில். அவங்க இப்போதான் ஓப்பன் பண்ணாங்க 1 வருஷம் முன்னாடி. ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலமாக இருக்குது, நல்லா இருக்குது, பேச்சஸாக இருக்குது. திஸ் இஸ் வே பெட்டர் தேன் சென்னை ரோட்ஸ். அட்லீஸ்ட் ரோடில் கார் உள்ள போகல சென்னை மாதிரி. இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு பெரிய குப்பை மேடம் இருக்கும், அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இப்போ அதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு 5 வருஷத்துல, 5 கூட 2-3 வருஷத்துல பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்தப்போ முன்னாடி அப்படி இல்லை. இதெல்லாம் நல்ல சேஞ்சஸ். திஸ் இஸ் a good change. அப்ரிஷியேட்டபிள். சுற்றி இப்படிதான் இருக்கும்.